காயகல்ப பயிற்சியை உணர்ந்துதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா தானே? இன்னொரு முறை சொல்லுங்க. நம்ம எல்லாம் இல்ல மனவளக்கலையில் என்னவா இருக்கிறோம்? ஆசிரியர். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? மற்றவர்களுக்கு டீச் பண்றோம். அப்படித்தானே? ஆமா இல்ல? What is the meaning of teach? What is meaning of the educate? டீச் பண்றதுக்கும் எஜுகேட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? Education is to know about the subject. Yes. Teach is in detail. We have to tell in detail. முழுவதுமாக உணர வைக்கிறது தான் டீச்சிங். அப்படியே நல்லா ஆப்போசிட்டா சொல்லிட்டாங்க. வாழ்க்கைகள் சொல்லி கொடுக்குறாங்க. ஒண்ணே இல்லையே. உணர்ந்து ஓதுதல் சிறப்பு. வாழ்க்கைகள் எல்லாருமே ரொம்ப நல்ல டீச் பண்றோம். டீச் அப்படின்னா புக்கில் படிக்கிறது, அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுக்கிறது. தட்ஸ் கால்ட் டீச். ஆமா தானே? நம்மள எல்லாரும் நல்ல டீச்சர்ஸ். ஆமா தானே? எஜுகேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? எஜுகேட் பண்ணணும். அப்போ முதல்ல நம்ம எஜுகேட் ஆகணும். என்ன ஆகணும்? எஜுகேட் ஆகணும். எஜுகேட் அப்படின்ற வார்த்தைக்கு உணர்தல் என்று பெயர். எந்த அளவுக்கு சப்ஜெக்ட உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வெளியில வரும். தெரிந்து கொள்வது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு. அப்போ காயகல்ப பயிற்சியை செய்து செய்து உணர்ந்து வந்து இருந்தோமானால் இயல்பாகவே ஒழுக்க மேன்மை வந்துவிடும். அப்போ டீ சாப்பிட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நல்லா பேசிட்டே இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். வாங்க அப்படின்னா காயகல்ப பயிற்சி செய்திருந்தோம் அப்படின்னா அந்த நிமிடத்துல சுய ஒழுக்கம் இயல்பாக அமைந்துவிடும். நல்லா புரிந்து கொள்ளணும். சாப்பிட்டோமா வந்துடணும். செல்ஃப் டிசிப்ளின் இயல்பாக அமைஞ்சிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இயல்பு ஆயிடுச்சுன்னா அது வெளிப்பாட்டுக்கு வந்துவிடும். அப்போ காயகல்ப பயிற்சியை உணர்ந்து செய் என்ற வார்த்தையை பற்றிய சில சிந்திக்க இருக்கிறோம். காயகல்பம் பயிற்சியை முழுமையாக செய்து கொண்டு வந்தோமானால் ஈவன் எவரி செல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆர்என்ஏவிலையும் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் அமைந்து விட்டால் ஒழுக்கம் என்பது இயல்பாக வந்துவிடும். எல்லா நிலைகளிலும் அது வெளிப்படும். பயிற்சியை தொடர்ந்து செய்வதிலிருந்து பின்பற்றுவதிலிருந்து எல்லாவற்றிலும் அது இயல்பாக அமைந்துவிடும். அப்போ அந்த டிஎன்ஏல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா மரபு தன்மைகளை கூட மாற்றி அமைத்துவிடும். அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ்ல அந்த மரபு தன்மையில இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களை கேரக்டரை என்ன பண்ணனா காயகல்பத்தின் மூலமாக அந்த நமக்கு இருக்கக்கூடிய ஹெரிடிட்டிக் எல்லாமே மாற்றி அமைத்து சுய ஒழுக்க மேன்மை இயல்பாகிவிடும். உயர் ஒழுக்கம் தானாக அமைத்துக் கொள்ளும். அப்போ எண்ணம் சொல் செயல் அனைத்திலையும் திருத்தம் வந்துவிடும்.
அப்போ எந்த அளவுக்கு நாம் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த நிலையிலிருந்து தெரிந்துவிடும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வெளிப்படும். அப்போ காயகல்ப பயிற்சி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் ஜீவனே சிவனாக மாறும் தன்மையை காண முடியும். ஜீவன் தான் என்னிடத்தில் சிவனாக இருந்து கொண்டிருக்கின்ற தத்துவம் காயகல்பத்தில் அதை சூட்சமமாக வடிவமைத்திருக்காங்க. அப்போ ஜீவன் சிவனாக உணரும் தன்மை வரும் வரையில் காயகல்பம் செய்யும். அப்ப காயகல்பத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோமானால் ஜீவனே சிவனாக இருக்கு என்ற உண்மை விளைவிடும். நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவோம், மூலமாம் குளத்தில் முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுத்து. கோரை என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம்? இல்ல நம்மள மத்தவங்களுக்கு என்ன பண்றோம்? இந்த கவி சொல்லி இருக்கிறோமா? சொல்லி இருக்கிறோம். விளக்கம் இல்ல. வெரி குட். கோரை என்ற வார்த்தை கேட்கணும். முதல்ல நம்ம எந்த ஆசிரியர் நடத்தினாலும் அப்படியே கேட்கறது, நான் அப்படியே போய் வாந்தி எடுக்கிறது. ஆமா இல்லை? இப்ப யாருக்கிட்டையாவது எந்த ஆசிரியர்கிட்டையாவது கோரை என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம், மூலர் என்ன சொன்னாரு, இப்ப என்கிட்ட ஒரு மாணவர் கேட்கிறாருன்னா நான் அந்த கோரைக்கு என்ன விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு நான் எந்த ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கிறோம்? நம்மளும் கேட்டமா? ஏன் கேட்கல? அவருக்கு தெரியுது இல்ல. முதல்ல கேட்கணும். கோரை என்ற வார்த்தைக்கு கர்மம் என்று பெயர். அப்போ அந்த கர்மாவை கூட அந்த தன்மைகளை கூட மாற்றி அமைக்கும் வல்லமை பொருந்தியது காயகல்பம். இன்னைக்கு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம், ஒரு 10 நிமிடம் அப்படின்னா அந்த 10 நிமிடத்தில் குறைந்தது 2 விஷயங்களாவது புதியதாக கற்றுக்கொள்ளும். ஓகேங்களா? அப்போ புதிய விஷயங்களை கொடுக்கணும். இப்போ கொடுக்கிற இடத்துல யார் இருக்கணும்? அப்போ நிறைய என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்போ கோரையை 4 கட்டு அறுக்கிறேன். அவர் அந்த 4 கட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறார். அந்த 4 கட்டுக்கு அடுத்த ஜெட்டார்சில நீங்க தான் விளக்கம் சொல்லணும். ஓகேவா? உங்களால முடியும். வாட் இஸ் ஃபார்முலா ஆஃப் த அந்த 4 கட்டு எதை சொன்னாரு? இல்ல பதில் அதல்ல. ஓகேங்களா? 4 கட்டு அறுக்குது என்ன ஆகும்? 4 கட்டு அறுத்தா என்ன ஆகும்னு சொன்னார். அடுத்தது வரிய சொல்லுங்க. அப்போ அந்த 4 கட்டு அறுத்து கொண்டு வந்தோமானால் நான் என்னவாகவே இளமையாக இருப்பேன். அப்போ சப்ஜெக்ட் நோயறாமல் தடுப்பது என்ன? இளமையோடு இருப்பது என்ன? முதுமையை தள்ளி, மரணத்தை நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல சப்ஜெக்ட் புக்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல மரணத்தை அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்களா? மரணத்தை என்ன பண்ணலாம்னு சொன்னாரு. தள்ளி போடலாம், தள்ளி போடலாம். அடுத்தது என்னது? வெல்லலாம் இருக்குதானே? அப்போ இதையெல்லாம் எப்படி வெல்வது அப்படின்ற விஷயங்களை எடுத்து சொல்ற அளவுக்கு நம்ம என்ன ஆகணும்?
உடனே கேட்பாங்க, மரணத்தை வென்றவங்க எனக்கு 4 பேர் காட்டுங்கன்னுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு விளக்கங்களை நாம் முதலில் புரிந்து கொள்ளணும். அப்போ ஈவன் எவ்வளவு செல்ஸ்லயும் அந்த எக்டோபிளாசம் லேயர் வரைக்கும் கோட்டிங் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து செய்து கொண்டு வந்தோமானால் நம்மளுடைய எண்ணம் சொல் செயலிலேயே நான் காயகல்பம் செய்கிறேன் செய்யல அப்படின்றது அதிலேயே வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் காயகல்பம் செய்து கொண்டிருக்கிறோம். உணர்வாக செய்து மற்றவர்களுக்கு உணர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை